ஹாய் நண்பா, திஸ் இஸ் இனிக்க பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழினை பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்க அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும். நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒன்லைனாக சொல்லணும்னா 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டில் தங்கலான போகிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு புக் இருக்குது. அந்த புக் ஓப்பன் பண்ணதுமே கொடூரமான சாத்தம் ஒன்று வந்து இவங்களை போட்டு ஆட்டி படைக்குது. கடைசி அந்த சாத்தாங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கதை தான் ஈவில் டெட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. அங்கே இருக்க காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. அவளை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கண்ணாடி போட்ட ஒருத்தர் வராரு. அவரை பார்த்ததுமே அந்த பொண்ணு, அப்பா நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கத்துறா. அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பாட்டிமா அப்படி சொன்னதுமே பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டு நெருப்பு கொடுக்கலாம் அப்படின்னு போறாரு. எவ்வளவு நேரமா அம்மா பேசிட்டு இருந்த பொண்ணு இப்பதான் கொடூரமா பேச ஆரம்பிக்கிறா. என்ன வெளியில விழுடு அப்படின்னு கத்துறா. அந்த பொண்ணு அப்படி மாறின அடுத்த செகண்டே அதுல நெருப்பு வச்சிருக்காரு. உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெட்ட வார்த்தையில அந்த அப்பாவை திட்டுறா. உடம்பு ஃபுல்லாம எரிஞ்சு கறிக்கட்டையா மாறிடுச்சு. அந்த பொண்ணு அப்பா கையில இருக்க கண் எடுத்து அந்த உடம்ப தலையில சுட்டு கொண்டுறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு கூடுறாங்க. இவனோட பேர் டேவிட், அந்த பொண்ணோட பேர் நட்டாலி. இவங்க 2 பேரும் கபிள்ஸ். அப்புறமா அங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவனோட பேர் எரிக். அப்புறமா இந்த பொண்ணோட பேர் ஒலிவியா. இந்த டேவிடுக்கு மியா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருக்கா. மியா ரொம்பவே ட்ரக் அடி. எப்ப பார்த்தாலும் சிகரெட், பியர் அப்படின்னு தான் தெரியவா. மியாவோட போதை பழக்கம் அதிகமா போய் சாகிற அளவுக்கு போயிட்டா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போதை பழக்கம் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வரலாம்னு பாக்குறா. இவளுக்காக எல்லாருமே சேர்ந்து இவளை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போய் மைண்டை ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணி அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறதுல இருந்து ஃபுல்லாமே வெளியில கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு தான் காட்டுக்கு நடுவுல இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க ஒரு 10-15 நாள் தங்கி அவளை போதை பழக்கத்தை பாவிக்க விடாம ட்ரக் யூஸ் பண்றதுல இருந்து அவளை கொஞ்சமாச்சும் தடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள இவ்வளவு நாள் யூஸ் பண்ண ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளவே கூட்டிட்டு இனிமே தொடவே மாட்டேன் அப்படின்னு மியா அந்த இடத்துல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முதல் வேலையா அங்க இருக்க ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி என்ட்ரன்ஸ் இருக்க டோர் உடஞ்சிருக்கு போல அதை மியாவோட அண்ணன் டேவிட் சரி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒலிவியா வரா. ஆக்சுவலா ஒரு நர்ஸ். மியா ஃபுல்லாமே இந்த போதை பொருள் இருந்து வெளியே வந்துட்டா அப்படிங்கறத அப்சர்வ் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒலிவியா அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி மியா அதே மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கா. போதைப் பொருட்கள் பாவிக்க மாட்டேன் அப்படின்னு 2 நாள் எல்லாம் இருந்திருக்கா. ஆனா 3வது நாள் அவளால முடியல. திரும்பவும் போதைப் பொருட்கள் பாவிக்க ஆரம்பிச்சிருக்கா. எந்த டைம் அதே மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவளுக்கு போதைப் பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. அவ சொல்றதே நீ நம்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒலிவியா சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட் ஏதோ கெட்ட ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி மியா சொல்றா. அங்க இருக்க எல்லாருமே போய் பாக்குறாங்க. அங்க எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்ல. யூஸ்வலா பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருக்க டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் அங்க இருக்க காப்பட்டை காலால தட்டிக்கிட்டே இருக்கு. இது அப்படி இடத்தை தான் பாத்துச்சு அப்படின்னு அந்த கார்பெட் எடுத்து பார்த்தா அந்த கார்பெட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. அந்த பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணதுமே குபீர்னு பொனசதினார நாத்து அடிக்குது. எல்லாருமே அப்படி கீழே என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக கீழே வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஏகப்பட்ட பூனைகளை கொண்டு தோலை உரிச்சு அந்த பேஸ்மெண்ட்ல தொங்க விட்டுருக்காங்க. இந்த இடம் தான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணை வரிச்சாங்கல்ல அதே இடம். அந்த வயசானவங்க ஒரு புக் வச்சிருந்தாங்கல்ல அந்த புக்கும் எங்க தான் இருக்கு. அந்த புக்கை சுற்றி கட்டுக்கம்பியால கட்டி யாருமே திறக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா மேலே தூக்கிட்டு வந்துடுறாங்க. காரணம் இல்லாமல் அந்த புக்கை எப்படிலாம் கட்டி வச்சிருக்க மாட்டாங்கன்னு. அப்போதைக்கு அந்த புக்கை யாருமே திறக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க மியாவுக்கு ட்ரக் யூஸ் பண்ணாம உடம்பெல்லாம் நடுங்குது. என்னதான் கை காலெல்லாம் நடுங்கினாலுமே கண்ட்ரோலாருன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள அந்த எரிக்கி இருக்கான்ல அவன் அந்த புக் எடுத்துட்டு வந்து கையில ஒரு கட்டிங் பிளேடை வச்சு ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அந்த புக்கை பாக்குறது அவனுக்கு பயமா தான் இருக்கு. இருந்தாலுமே அதை பார்த்த ஆர்வம் தாங்க முடியல. கூட கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணிடுறான். கம்பியை கட் பண்ணதுக்கு மேல இருக்க கவரையும் கிழிச்சாலும் தப்பி தவறி கூட இந்த புக் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக் மேல போட்டிருக்கு. அதெல்லாம் அவன் கண்டுக்காம அந்த புக் ஓப்பன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா அந்த புக்ல ரொம்பவே கொடூரமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதோ சூனியக்காரங்க யூஸ் பண்ற புக் மாதிரி இருக்கு. அந்த புக்கோட ஒவ்வொரு பேப்பருமே ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவனோட விரல் வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் அந்த புக் மேல விழுது. இவன் அதெல்லாம் கண்டுக்காம அடுத்தடுத்த பேப்பரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அதுல இந்த புக்ல எதையுமே எழுதியாதீங்க. ரொம்பவே முக்கியமா இந்த புக்கு அவனை கூப்பிடுறதுக்கான கதவு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அந்த அவனை கூப்பிடுறது அப்படின்னா யாருன்னு பார்த்தா சாத்தான் தான் அப்படின்னு நினைக்கிறான். முக்கியமா அந்த புக்ல ஒரு மந்திரம் இருக்கு. அதை யாருமே படிச்சிடக்கூடாது அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு கிறுக்கி வச்சிருக்காங்க. நம்ம எப்படி கீழே காயினை வச்சுட்டு பேப்பர் மேல பென்சில் இருக்குன்னா அந்த காயின்ல இருக்க எல்லாமே அந்த பேப்பர்ல வரல அதே மாதிரி பண்றான். அந்த இடத்துல கிறுக்கி வச்சிருக்க எழுத்துமே அந்த பேப்பர்ல தெரியுது. அவன் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிக்க ஆரம்பிச்ச உடனே தூரத்துல இருந்து ஏதோ ஒன்று அந்த வீடு நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த மந்திரத்தை படிக்க அந்த வீடு நோக்கி வரது ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அந்த மந்திரத்துல கடைசி வார்த்தை கேண்டா அது சொன்னதுமே அது அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அது வந்து அடுத்த செகண்ட் மியாக்கு வாந்தி வருது. யாரோ இவ்வளவு தூரத்துல இருந்து விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கு. அதை கேட்டதுமே பயத்துல இப்ப வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறா. ஏதோ ஒன்று இந்த காட்டுக்குள்ள இருந்து என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவன் சொல்றதை யாருமே நம்மள ட்ரக்ஸ்க்காக அதை நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே கூப்பிடுறா. யாருமே வர மாட்டாங்க. அவளே கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அந்த இடத்துல மழை ரொம்பவே ஃபோர்ஸ் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அங்க ரோட்ல ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே அங்க இருக்க ஆத்துல காரை விட்டுறா. அந்த ஆத்துக்குள்ள இருக்க போவே இவளை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஆத்துல இருந்து வெளியே வந்துட்டு அங்க இருந்து ஓட்டுறா. அப்ப கூட அதை விடல. இவளை தொடர்ந்து துரத்திட்டு இருக்கு. ஓடி போய் கால்
மரத்தடைக்கு கீழே விழுந்துரு. அப்ப அங்க இருக்க மரத்தோட வேரெல்லாம் சேர்ந்து மியாவோட கை கால அப்படின்னு எல்லாத்தையுமே இருக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவளை துரத்திட்டு வந்தது யார் அப்படிங்கறத காட்டுறாங்க. அதை பார்க்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ரொம்பவே கொடூரமா இருக்கு. அது வாயை ஓபன் பண்ணுது. அப்போ அவளோட வாய்க்குள்ள இருந்து கருப்பா ஏதோ ஒண்ணு வந்து மியாவோட உடம்புக்குள்ள போகுது. அந்த கருப்பா இருக்கிறது முழுசா அவளோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா சத்தமா ஒரு கத்தணும் கத்துறா. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மியா அந்த இடத்துல மயங்கி கிடந்திருக்கா. டேவிட் அவளை காப்பாத்தி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட மியா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கத்துறா. அப்போ டேவிட்டோட காதை பக்கத்துல போய் இந்த வீட்டுல நம்மள தவிர வேற யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க, கண்டிப்பா அவங்க நம்மளை கொல்லாம விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மியா என்னதான் சொன்னாலுமே அவங்க யாருமே நம்பல. எங்க ஹெரிக் அந்த புக்கை இன்னும் விடல, அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா அவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். மியாவ அந்த மரம் வேறெல்லாம் சேர்ந்து பிடிச்சிச்சு இல்ல, அது அப்படியே அந்த புக்ல போட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை தீ வச்சு எரிச்சாங்கல்ல, அது கூட போட்டிருக்கு. டேவிட் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க செத்துப்பான பூனையோட உடல் எல்லாத்தையுமே எங்கேயாச்சும் கொண்டு புதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு குளித்தோன்ல அப்படின்னு வந்தா அந்த இடத்துல ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா இவங்க ஒரு நாய் வச்சிருந்தாங்கல்ல, அந்த நாயை யாரோ ஒருத்தவங்க சுத்தியால வச்சு அடியாடின்னு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. டேவிட் இதை பார்த்ததுமே மியா தான் அப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி மியா ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவ குளிச்சிட்டு இருக்கா. இவன் முதல்ல நார்மலா தான் குளிச்சிட்டு இருக்கா. போக போக ஹீட்டரோட லெவல்ல ஹைல வச்சிடறா. அதுல இருந்து வந்த சூடான தண்ணி சூடு தாங்க முடியாம தோலை வெந்து போச்சு. இவன் தட்டி தட்டி பாக்குறான், கதவை திறக்கல. உள்ள இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. கதை உடச்சு உள்ள பார்த்தா உடம்பு வெந்த நிலையில மியா உள்ள இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தூக்கிட்டு போறான். இப்போ அவனோட உடம்புல சுடுதண்ணி ஊத்துச்சு இல்ல, அது கூட அந்த புக்ல போட்டிருக்கு. இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிருக்க வழியில அந்த ரோட்டுக்கு நடுவில் ஆத்து தண்ணி போயிட்டு இருக்கு. மழை ரொம்பவே அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதால இவங்களால அந்த ஜீப் வச்சுக்கிட்டு அந்த ஆத்த கிராஸ் பண்ண முடியாது. அங்கிருந்து வெளியில போறதுக்கான வழியுமே வேற எதுவுமே இல்ல. சோ திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியிலேயே மியாவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறப்போ மியா கையில ஒரு கன் எடுத்துட்டு வரா. இவளுக்கு இந்த கண் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. திடீர்னு டேவிடோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறா. அவனை சுட்டதுக்கு அப்புறம் ஒரு கத்துவா பாருங்க, அப்படியே கத்திட்டு மயங்கி விழுந்துடுறா. அவளுக்கு என்னாச்சுன்னு பாக்க அந்த நர்ஸ் போய் பாக்குறா. திடீர்னு எழுப்பி அவளோட கழுத்தை பிடிச்சி வாய் திறக்கிறா. வாய் ஓபன் பண்ணதுமே வாய்க்குள்ள இருந்து ரத்தம் வாந்தியா கொட்டிட்டு இருக்கு. அங்க இருக்க எரிக் அந்த பேஸ்மெண்ட்டுக்கான டோர் ஓபன் பண்ண இவள் அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மியா பண்றதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாருமே நடுங்கியே போயிடுறாங்க. அந்த அளவு கொடூரமா பண்ணி வச்சிருக்கா. போதையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அன்கண்ட்ரோலுக்கு போயிட்டானா. அவளுக்கு போறதுக்காக ஒரு ஊசல் எடுத்து வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி பண்றப்போ அந்த ஊசை போட்டதுக்கு அப்புறமா அதோட ஃபோர்ஸால கோமாக்கு போற லெவலுக்கே போயிட்டா. எந்த டைம் கூட அந்த ஊசை இவங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஊசை போட்டுட்டு திருப்பவும் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அப்படின்னு பயப்படுறாங்க. இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற எந்த வழியுமே இல்லை. அந்த ஊசை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவளோட மூஞ்சில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு அந்த ஊசை எடுக்கலாம் அப்படின்னு போனா அங்க இருக்க கண்ணாடியில ஒலிவியாவோட மூஞ்சி ஒரு மாதிரி கொடூரமா தெரியுது. அங்க இருக்க புக்கோட அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுல யாரோ ஒருத்தவங்க கத்திய வச்சு தன்னோட தோலை தானே கிழிச்சிக்கிற மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்கு. ஒரு மாதிரி சில மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. அவளே அறியாம அந்த இடத்துல யூரினுமே போயிடறா. அந்த ரூம்குள்ள எரிக்க வரான். கதை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அங்க இருக்க லைட் ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. அந்த ஒலிவியா இருக்கா அவளோட மூஞ்சில இருக்க தோலை அவளே கத்திய வச்சு கிழிச்சிட்டு இருக்கா. அந்த புக்ல இருந்துச்சுல அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் முன்னாடி போனா அந்த இடத்துல இவ ஆல்ரெடி அவளோட மூஞ்சில இருக்க தோலை பிச்சு போட்டிருக்கா போல. அது காலப்பட்டதுமே வலிக்கு கீழே விழுந்துடுறான். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஒலிவியா திரும்பி அங்க இருக்க ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து அவனோட கழுத்திலேயே ஒரு குத்து. மேங்க போடல அப்படின்னு ஒரு ஊசி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஊசி வச்சு அவனோட கண்ணிலேயே திரும்ப குத்துறான். எரிக் பாத்ரூம் அவளை தூக்கிறிய பாத்ரூம்ல இருக்க சிங்ல தலைப்பட்டு அந்த இடத்துல தலை வெடிச்சு செத்து போறான். நல்ல வேலையை அவன் குத்தின ஊசி அவனோட கண்ணோட கருவில படல. இன்னுமே அந்த ஒலிவியா சாகல போல எரிக் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இருந்து உடஞ்சு போன சிங்கோட பீஸ் எடுத்து அவளோட தலையிலே அடிச்சு தலையை சட்னி ஆக்கிடுறான். அந்த இடத்துக்கு டேவிட் வரான். நடந்த எல்லாம் திரும்பி பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறான். எரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் எடுத்துருவான டேவிட் நடாலி கிட்ட சொல்ல அவ எடுக்கலாம் அப்படின்னு போனா அங்க இருக்க பேஸ்மெண்ட்ல இருந்து மியா ரொம்பவே பாவமா கூப்பிட்டுறான். அவ கூப்பிட்டதுல வாங்கி இவ பேஸ்மெண்ட் திறந்து உள்ள போறா. எவ்வளவு நேரம் பாவமா பேசிட்டு இருந்தவ திடீர்னு பிடிச்சி நட்டாலியா உள்ள இருக்கிறா. சரியான டைமுக்கு டேவிட் வந்து அவளை காப்பாத்திடுறான். அவன் காப்பாத்தினதுமே டேவிட பார்த்து பச்சை பூச்சா திட்டுறான். அவன் அதை எதையுமே காதுல வாங்கல. அந்த பேஸ்மெண்ட்டை சங்கிலே வச்சு பூட்டி யாருமே ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுறான். இந்த புக்காலான எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அந்த புக் எடுத்து எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாலுமே அந்த புக் எரியவே மாட்டுது. இதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் வழி அந்த புக்ல போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுல 3 வகை போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வார சாத்தான பத்தியுமே போட்டிருக்கு. 5 பேத்தை கொண்டு அவங்களோட உயிர் எடுத்துட்டா அந்த சாத்தா முழுசாவே உலகத்துக்கு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல போட்டிருக்கு. நட்டாலியோட கை எம்மையா கடிச்சிருக்கா போல. அந்த இடம் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியுமே பார்க்குறாங்க. அதுல முக்கியமான வழி அந்த சாத்தா யார் மேலே ஏறிக்கும் அவங்கள கொலை பண்றது தான். அப்படியே அவனை கொல்லணும்னா அது ஓவராகல மாறி போயிட்டே இருக்கும். முதல்ல மியா பாதிக்கப்பட்டா. அவளோட வாந்தி நர்ஸ் ஒலிவியா மேல பட்டதுமே அவளும் பாதிக்கப்பட்டா. அவ யார் மேல வாந்தி எடுக்கிறாளோ அவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. நட்டாலியோட கையில கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுல, அது இப்போ கை ஃபுல்லாமே பரவ ஆரம்பிக்குது. அவளால கையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அந்த பேஸ்மெண்டோட டோர் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ரொம்பவே கொடூரமா மியா பார்த்துட்டு இருக்கா. பாத்தியா கண்ணிலே கொலாபரேட் பண்றா. ஒரு பசி தெரியுதுப்பா. அவ பார்த்து ஏதோ விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கு. நட்டாலியானோட கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்க கத்தி எடுத்து அந்த கையை கரகரனை வெட்டி துண்டா வெளியில ஏறிடா. அவ கத்துற சத்தத்தை கேட்டு டேவிட் அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ரத்த வெள்ளமா இருக்கு.
அவசரமா அவளை கூட்டிட்டு போய் அவளோட கையில கட்ட போட்டு இப்போதைக்கு அந்த ரத்தோட்டத்தை குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்போ எல்லாருமே எரிக் சொன்னதை முழுசா நம்பிடுறாங்க. அந்த வலி ஒவ்வொன்றா பழிச்சிட்டு இருக்க. முதலாவது வலி, அந்த சாத்தா யாரோட உடம்புல ஏறிச்சோ அவங்களோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி போடணும். ரெண்டாவது வலி, ஒரு குழியை தோண்டி அவங்கள உயிரோடவே அதுக்குள்ள வச்சு புதைக்கணும். இருக்கிறதுல கடைசி வலி, அவங்களோட உடம்ப அவங்க உயிரோட இருக்கப்பவே நெருப்பு வச்சு கொள்ளணும். ஆல்ரெடி அந்த பொண்ணை பண்ணிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பண்ணணும். இவங்க இதை பார்த்து பேசிட்டு இருக்க அந்த இடத்துல நட்டாலி வந்து இப்போ ஃபுல்லாக சாத்தனோட கண்ட்ரோலுக்கு போயிட்டா. அந்த இடத்துல ஒரு நெயில் கன் இருக்கு. அந்த நெயில் கன்னை வச்சு அதை வச்சு அதுக்குள்ள இருக்க ஆணியில முடிகிற வரைக்குமே ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ரத்தம் தெறிக்குது. அதோட ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு கம்பி எடுத்து டேவிட போட்டு அடி நடிக்கிறா. டேவிட போட்டு அடி நடிச்சுட்டு அடுத்ததா எரிக்க போட்டு அடி நடிக்கிறா. அவனை அடிச்சு கொலை பண்ண பாக்குறான். இன்னும் 1-2 அடி அடிச்சு அவன் செத்தே போயிடுவான். இந்த டைம் அங்க ஒரு கன் இருந்துச்சுல, அந்த கன் எடுத்து டேவிட் அவனோட இன்னொரு கையிலேயே ஷூட் பண்றான். அவனோட கை 2ஆ பிஞ்சு போகுது. இப்போ அவளுக்கு 2 கையுமே இல்லை. இந்த சீன்ல எப்படி காட்டுறன்னு தெரியல, சும்மா ரத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கு. 2 கையும் இல்லாம அவன் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த டைம்ல உண்மையான நெட்டாலி கான்சியஸுக்கு வரா. வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு அப்பா கிட்ட பேசினால அதே மாதிரி பேசுறா. கொஞ்ச நேரம் ரொம்பவே கொடூரமா அழுதுட்டு அந்த இடத்துல அவ செத்து போறா. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது அந்த எரிக்கும் டேவிட்டும் தான். இனிமேல் விட்டு வச்சனா மிச்சம் இருக்கு அவங்களுமே செத்துருவாங்க. ஸோ அந்த வீட்டோட ஃப்ளோர் ஃபுல்லாக அவன் பெட்ரோல் ஊற்றுறான். நெருப்பு வைக்கலாம் அப்படின்னு போனா தங்கச்சி பாசம் அவனை விட மாட்டுது. வெளியில் அங்கே இருக்க ஒரு மரத்தில் மின்னல் அடிச்சு அந்த மரம் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி பேஸ்மெண்டோட டோர் ஓப்பன் பண்ணி அவளை கூட்டிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு பார்த்தா எந்த டைம் மியா ஃபுல்லாக அவன் சேத்தனோட கட்டுப்பாட்டுக்கு போயிட்டா. அவனை தூக்கி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கா. அங்கே இருக்க தண்ணிக்குள்ள தலையை விட்டு டேவிட்டுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு பண்ணிடுறான். அந்த டைம் எரிக்கு வந்து அவனோட கையில ஒரு கம்பி இருக்கு. அதை வச்சு மியாவோட தலையில அடிக்கிறான். அப்போ அவங்ககிட்ட அந்த ஊசி இருக்கு. அந்த ஊசி எடுத்து கொடுத்த மியா ஃபுல்லாக அன்கான்சியஸ் ஆயிடுறான். எரிக்கோட உடம்புல இருந்து ஃபுல்லாக ரத்தப்போக்கு அதிகமானதால அந்த இடத்துல சேர்த்து தண்ணிக்குள்ள விழுறான். இப்போ கடைசியாக முடிஞ்சிருக்கிறது டேவிட் மட்டும்தான். மியா இப்போ அன்கான்சியஸ்ல இருக்கல, அவளை தூக்கிட்டு வந்து தோண்டின குழியில போட்டு மூஞ்சில மட்டும் மண் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூஞ்சில ஒரு கவரையும் போட்டுட்டு அவள் உயிரோட இருக்க போய் அவளை புதைச்சிட்டு இருக்கான். இவன் புதைச்சிட்டு இருக்கிறது மியாவுக்கு தெரியுது. ரொம்பவே பாவமா பேசிட்டு இருக்கான். அவன் பேசுறத பார்த்தா நமக்கே மனசு வராது. புதைச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த குழியை திரும்பவுமே தோன்றான். தோண்டி உடம்புறது வெளியில வச்சுட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னு செக் பண்றான். திரும்பி ஹார்ட் பீட்டை வர வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பேட்டரி வச்சு செஞ்சு அதை வச்சு அவளோட உடம்புக்கு ஷாக் கொடுத்து திரும்பவுமே அவளை உயிரோட கொண்டு வந்துடுறான். எந்த டைமும் முடிச்சு பாக்குறப்போ அவனோட உடம்புல இருந்து எந்த காயமும் இல்லை. அந்த சாத்தா அவன் செத்துட்டா அப்படின்னு நினைச்சு ஃபுல்லாமே போயிருச்சு போல. இவனோட ஐடியா மேலதான் சாத்தா அவன் செத்துட்டா அப்படின்னு நினைச்சு போயிடும். அதுக்கப்புறம் ஷாக் கொடுத்து அவளை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பாத்துருக்கான். அதே மாதிரி நடந்துருச்சு. ஒரு வழியை அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சா அந்த செத்து போன எரிக்கிருக்கான்ல, அவனோட உடம்புக்குள்ள இந்த சாத்தா வந்துருச்சு. டேவிடோட கழுத்திலே அறுத்துறான். அவனோட கழுத்துல வெட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்து மியா கத்துறா. அவள் அங்கிருந்து போன்னு டேவிட் சொல்றான். அவள் போக மாட்டா. அவளை வெளியே தள்ளிட்டு கதவை போட்டுறான். ஏற்கனவே மியாவை வச்சு பற்ற வைக்கிறதுக்காக கீழே பெட்ரோல் ஊற்றி வச்சிருப்பான்ல, அது மேலேயே கண்ணை வச்சு சுட அந்த மொத்த வீடுமே எரியுது. இவனோட சேர்ந்து பேயும் எரிஞ்சு போகுது. ஸ்டார்டிங்ல அந்த புக்கை படிக்கிறப்போ 5 பேரை கொண்டு அந்த ஆன்மா ஒருத்தருனா நரகத்துல இருந்து ஒரு சாத்தம் வருவான் அப்படின்னு போட்டிருந்துச்சுல. இப்போ சரி 5 பேர் செத்துட்டாங்க. அங்க இருக்க பூமியை பொழந்துக்கிட்டு ஒரு புல்லு மாதிரி ரொம்பவே கொடூரமான ரூபத்தில் ஒருத்தன் வரான். மியாதை பார்த்து பயந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போகலான்னு பாக்குறான். அவளை பிடிச்சி இழுத்து வெளியில போடுறான். அவ இருக்கிற இடத்துல இந்த பக்கத்துல புதர் மாதிரி ஒன்று இருக்கு. மியா அது வழியை உள்ள போய் பார்த்தா அதை போய் சேர இடம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல செயின்ஸா ஒன்று இருக்கு. அதை எடுத்து அவ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்குமே அந்த சாத்தம் வந்துருது. அந்த பேஸ்மெண்ட் மரத்தால இருக்கும். அதை வெட்டிக்கிட்டு வெளியில வந்துடுறா. எப்பவுமே அந்த சாத்தா விடாம துரத்துது. அவளோட கை அந்த காருக்கு கீழே மாட்டிக்கிச்சு. அவளோட அசைய கூட முடியல. எப்படி இருந்துட்டு அந்த சாத்தா வந்து இவளையும் பண்றோம். ஸோ வேற வழியே இல்லாம அந்த செயின்ஸா எடுத்து அவளோட கையை வெட்டி எடுக்கிறா. அதே செயின்ஸாவை வச்சு அந்த சாத்தானை துண்டு துண்டா வெட்டி கொள்றா. இதே மாதிரி தான் ஆல்ரெடி இந்த புக்கில் போட்டிருக்கோம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியில துண்டு துண்டை வெட்டி கொள்ளணும் அப்படின்னு அதே மாதிரியே பண்ணிருக்கா. ஸோ அந்த சாத்தானுமே திரும்பவுமே நரகத்துக்கு போயிருச்சு. உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோட இவ மட்டும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஊரில் எவ்வளோ இடம் இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த இடத்துல இந்த படமே முடியுது. இதோட இந்த படம் முடிய போறது இல்லை. இதுக்கு அடுத்தடுத்த சீக்குவலுமே இருக்கு. இப்போ ரீசெண்டாவே இந்த மூவியோட சீக்குவல் ஈவில் டெட் பர்ன் நல்லாவே தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. எந்த வீடியோல இந்த மூவியை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல ஈவில் டெட் ரைஸ் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய ஹாரர் மூவிஸ் எல்லாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன மூவிஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ் இஸ் இனி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.